ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. வரலட்சுமி நோன்பு வரப்போதில்ல, அதுக்காக சில்வரில் எல்லாமே பூஜா ஐட்டம்ஸ் காட்ட போகிறேங்க. இது வந்து லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இங்கே இருக்கிறது எல்லாமே 92 பியூர் சில்வர் கிடையாதுங்க. எல்லா 80 அபோவ் இருக்குது இல்லைங்க சில்வரு, அந்த சில்வர்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணுமன்னா 92 பியூர் சில்வரில் கூட ஆர்டர் எடுத்து லலிதா ஜுவல்லர்ஸில் நீங்கள் கேட்டு வாங்கலாம். இதெல்லாமே நான் பேரோட மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. விளக்கு இது மாதிரி 80% மேலே இருக்கிற சில்வருக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வராதுங்க. எவ்வளோ சில்வர் ரேட்டு இருக்க, ஒரு கிராமுக்கு எவ்வளோ ரேட்டு, அவ்வளோ கிராம் ரேட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதோட ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நம்ம பே பண்ணணும். அதே ஆன்டிக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் வரும், கிராம் வெயிட்டு ரேட்டு நம்ம பே பண்ணணும், ப்ளஸ் ஜிஎஸ்டி 3 பே பண்ணிட்டு தான் நம்ம ஒரு பொருள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே இப்போ நான் காட்டியிருக்கிறது எல்லாமே 80 மேலே இருக்கிற சில்வர் தாங்க. 92 பியூர் சில்வர் கிடையாது. இங்கே வந்து லக்ஷ்மி அம்மா ஐடல் கூட இருக்குங்க. வரலட்சுமி நோம்புக்காக வச்சுருக்காங்க. ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த செம்பு பாருங்கள், இது வந்து அஷ்டலக்ஷ்மி அம்மனோட உருவம் அப்படியே தாமரைப்பூவில் உட்காந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்க. சொம்பு சுற்றும் 8 லக்ஷ்மி இருக்குங்க. சாலிடாக இருந்துச்சுங்க. 260 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. சாலிடான பிளேஸ். நம்மளுக்கு அந்த சொம்பு பார்க்குறதுக்கு அவ்வளோ கனமாக இருந்துச்சு. நல்லா ப்ராடாக தான் பண்ணியிருக்காங்க. கலிசம் வைப்போம் இல்லைங்க வரலட்சுமி நோம்பன்னா, நம்ம எப்போவுமே கலிச சொம்பு வேறு டைப்பில் இருக்கும். இது கொஞ்சம் அம்மனோட உருவம் முன்னால் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்பா வேறு லெவல் இருந்துச்சுங்க. அடுத்தது இது குடமன்னு சொல்லணுமோ சொம்பன்னு சொல்லணுமோ தெரியல. இதுவுமே ஒரு அஷ்டலக்ஷ்மி கலிசம் மாதிரி வச்சுக்கலாம். இல்லை குடம் மாதிரி பால் எடுத்துன்னு போகிறதுக்கு சாமிக்கு, இல்லை மஞ்சள் தண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு. 1/2 கிலோ மேலே இருக்குங்க. 604 கிராம்ஸ் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. குடமும் எவ்வளோ அழகான குடம் தெரியுமா? அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த குடம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே அஷ்டலக்ஷ்மி தான். மேலே ஃபுல்லாக ஃப்ளவர் போட்டிருக்காங்க. ப்ளைனான நார்மல் செம்பு கூட இருக்குங்க. நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம். இந்த ப்ளைன் செம்பு பாருங்கள். ஒன்று வந்து 208 கிராம்ஸ் இருக்குது. அடுத்தது 126 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம பின்னாலே டேக் ஒட்டியிருக்காங்கங்க, பார்த்துக்கோங்க நீங்களும் ஒரு வாட்டி. அப்புறமா இன்னொரு அந்த அவர் வச்சுன்னு இருக்காரு இல்லைங்க, அது 213 கிராம்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வேணுமானா குட்டியாக வெறும் 40 கிராம்ஸில் கூட அவ்வளோண்டு இருக்குங்க. நம்ம பஞ்சபாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லை, அதே மாதிரி நம்ம அந்த செம்புலவே தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி ஏதாவது ஊற்றி நம்ம அம்மன்கிட்ட வைக்கிற மாதிரி சூப்பரான குட்டி ப்ளைன் சொம்பு கூட இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ளைன் சொம்பு. அடுத்தது இது மாதிரி பேட்டர்னு, இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சிஸ்டர்ஸ் வந்து குங்கும பரணி காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் குங்குமம் சிம்னின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் ஒரு சைடு போட்டிக்கிற மாதிரி 2 ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங் 30 கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே இதுக்கு வந்து எனாமில் போட்டு 3 லேயர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு சந்தனம் குங்குமம் விபூதி வச்ச மாதிரி ஒரே ட்ரேயில் ஒரே கிண்ணியாக 3 ஒட்டி வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்னில் இருக்குங்க. சிங்கிளும் இருக்குது குங்குமம்னு, டபுளும் இருக்குது. அப்புறமா இது மாதிரி பிளேட் வச்சுட்டு 2 கிண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட வைக்கிற மாதிரி பேட்டர்ன் இருக்குது. அடுத்தது மூடியோடு இருக்கிற மாதிரி குங்குமம் பரணி இருக்குங்க. 57 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இது ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அழகாக இருந்துச்சு இது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு எனாமில் போட்டு மேலே வந்து அந்த கிளி மூக்கு வரும் இல்லைங்க, அந்த பேட்டர்னும். இது வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னல் எப்போத்துலேருந்தோ இருக்குது இந்த பேட்டர்னு. இதுவுமே நல்லா இருந்துச்சு. 81 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சுங்க. சூப்பரான பேட்டர்ன் தான். இதெல்லாம் குங்குமம் போட்டு நம்ம மூடி வைக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ் தான். இங்கே வந்து யாரோ வரலட்சுமி நோம்புக்கு பர்ச்சேஸ் பண்ணி நின்றாங்கங்க. காமாட்சி விளக்கு கீழே வந்து தாமரைப்பூ லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி வந்து அதுக்கு கீழே வந்து அந்த ஸ்டாண்டிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா கொலுசு வாங்கி நின்றாங்க. இது வந்து குங்கும பரணி வாங்கி நின்றாங்க. ஒரு குட்டி விளக்கு மாதிரி ஒன்று வாங்கி நின்றாங்கங்க. அதுக்கு ஸ்டாண்ட் இல்லை, அப்படியே அகல் விளக்கு மாதிரி வாங்கி நின்றாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த குங்குமம் சிம்னி அழகான பேட்டர்னு.
யாரோ வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஸ்கீம் போட்டிருக்காங்க. ஸ்கீமில் வந்து வாங்கிட்டு கோல்டு ஏதோ வாங்கியிருக்காங்க, அப்புறமா அப்படியே சில்வர் கூட வாங்கியிருக்காங்க. இது வந்து நம்ம சாமிக்கு பூஜை புட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்க? பூஜை புட்டுன்றோம் நாங்கள் தெலுங்கில். தமிழில் என்ன சொல்லுவோமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சாமிக்கு தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், பூ எல்லாம் வச்சு எடுத்துன்னு போவாங்க இல்லைங்க. இப்போ பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி ஒன்று வாங்கிட்டா நம்ம வீட்டிலேருந்து எல்லாம் வச்சுட்டு சாமிக்கு எடுத்துன்னு போகலாம். ஆனால் எங்கேருந்துங்க வாங்குறது நினைக்காதீங்க. இங்கே வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு 70 கிராம்ஸ்லேருந்தே இருக்குங்க. இது மாதிரி பூஜை குடமா புட்டியா என்ன சொல்லுவாங்களோ சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பேட்டர்ன். நான் ஃபஸ்ட்லவே காட்டிருக்கு இல்லைங்க, ரொம்ப பெருசானதுங்க. 1/4 கிலோ கிட்ட இருந்துச்சுங்க. 250 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதுக்கு கீழே ஸ்டாண்டிங்கு கூட இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த ஃப்ளவர் பேட்டர்னு, ரவுண்டு போட்ட மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் குட்டி, இது வந்து கொஞ்சம் லென்த்தாக பவுலாக வந்துருச்சுங்க. இதுவுமே அந்த பூஜை சாமான் எடுத்துன்னு போகிறது தான். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி 113 கிராம் கிட்ட இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு கிண்ணை டைப் மாதிரி வந்துட்டு சுத்து அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ்லவும் இருக்குங்க இங்கே. அடுத்தது இந்த தேங்காய், மற்ற தேங்காய் சில்வர்லோனே பண்ணி வச்சுருக்காங்கங்க. 79 கிராம்ஸ் இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுதுங்க. உள்ளே ஒரு பாக்ஸ் அட்டாச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சு. இந்த குடம் பாருங்கள் எவ்வளோ இந்த சூப்பராக 1 கிலோ இருந்துச்சுங்க அந்த குடம் மட்டுமே. சூப்பரான பேட்டர்ன்ஸுங்க. லக்ஷ்மி அம்மன் ஐடியாஸ் நிறைய இருக்குது. 40 கிராம்ஸ்லேருந்து 280 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. செம்பு நல்லா பிடிச்சின்னு இருந்துச்சுங்க. குடம் மாதிரி இருக்குது. ப்ளைனாக 1 கிலோ இருந்துச்சுங்க. திருப்பி இதே பார்த்துன்னு இந்த ப்ளைனாக இருக்குது. இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இங்கே காமாட்சி அம்மா விளக்கு இருக்குங்க. வெறும் 15 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1/2 கிலோ வரைக்கும் இருக்குங்க. 500 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. குட்டி விளக்கு, அகுல் விளக்கு இருக்குது, சிங்கிள் டபுள் விளக்கு இருக்குது. பேரா வாங்கலாம். அதுக்கு லோட்டஸ் ஃப்ளவர் இப்போ யாரோ வாங்கி நின்றாங்கன்னு காட்டினேன் இல்லைங்க, அந்த பேட்டர்ன்ஸ்லவும் இருக்குது. பஞ்சபாத்திரம், ஹாரத்தி, ஊபுது வைக்கிறது எல்லா பேட்டர்ன்ஸும் லலிதா ஜுவல்லர்ஸில் அவைலபிள் இருக்குங்க. எதுக்கு இது எந்த ஒரு சில்வருக்கு வந்து நம்ம மேக்கிங் சார்ஜு கட்ட வேண்டியதே இல்லை. வெறும் ஜிஎஸ்டி எவ்வளோ கிராம் வெயிட் இருக்குது அவ்வளோ கிராமுக்கு காஸ்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு வந்துட வேண்டியது தான். இந்த செட்டு பாருங்கள், இது வந்து 2 கிலோ கிட்ட இருக்குது. இந்த செட்டே 2 கிலோ கிட்ட இருக்குங்க. அந்த விளக்கு, தட்டை, பஞ்சபாத்திரம், ஆரத்தி, ஊதுவத்தி, பெல்லு, காமாட்சி அம்மா விளக்கு எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்கங்க. ஒரு வாட்டி லுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு இந்த பெல்லு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சுங்க. சாலிடாக இருந்துச்சு. செங்கு அந்த பக்கம் சக்கரம் 2 இருக்கிற மாதிரி பெல்லுங்க. சாலிடான பேட்டர்னும் பெல்லு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த செட்டோட விளக்கு பாருங்கள். அதோட கீழே இருக்கிற ஸ்டாண்ட் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் விளக்கு வைப்போம் இல்லைங்க, ஸ்டாண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, பெத்தெல்லாம் கூட இருக்கும் எல்லோரும் வீட்டில். அந்த மாதிரி பேட்டர்ன் கிடையாது. இது என்னவோ கொஞ்சம் க்ரோஸாக கீழே வரைக்கும் அப்படியே ஒரு ஐஸ்கிரீமு டாபா பிளேஸ் வரும் இல்லைங்க கீழே, அது மாதிரி என்னவோ சைடு க்ரூஸாக கீழே வந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அழகாக இருந்துச்சு. இந்த தட்டை பாருங்கள், 3/4 கிலோ இருக்குங்க. பூஜை சாமான் தட்டுங்க. இது 3/4 கிலோ 750 கிராம் கிட்ட இருந்துச்சு. இதுக்கு பிளேட் வந்து கீழே அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி 3 ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டாண்டு வெயிட்டு நிற்கிற மாதிரி. அப்புறமா இந்த விளக்கு பாருங்கள், இது வந்து ஒரு விளக்கே 480 கிராம் கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு 1/2 கிலோ ஒரு விளக்குன்னு நினச்சிக்கோங்களேன். இதுக்கு பேர் இருக்குங்க. அப்புறமா இந்த பேர் விளக்கு பாருங்கள், இது வந்து ரொம்ப சூப்பராக மனசுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. ஏன்னா மேலே நல்லா கவனித்து பாருங்கள், ஓம் இருக்குது. அப்பா எவ்வளோ அழகான பேட்டர்ன் இல்லைங்க. ஓமன் இருக்குது, மேலே வந்து வேல் இருக்குது, முருகிறது வேல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. வெறும் 167 கிராம்ஸ் தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது எதுவுமே நம்ம கயிற்ற மாதிரி பேட்டர்ன்ஸ் கிடையாதுங்க.
ஆனாலும் எண்ணெய் நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு விளக்கு தான் சொல்லணும். கிளியராக நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. நல்லா எண்ணெய் ஊற்றுறதுக்கு நல்லா எப்படி அதில் எண்ணெய் ஊற்றி வச்சா ஒரு 5 hours 6 hours கிட்ட நல்லா வெளிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க அவங்க வாங்கினது. 155 grams கிட்ட இருந்துச்சு. எவ்வளோ அழகான பேட்டர்ன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. கீழே லோட்டஸ் ஃப்ளவரு, அதில் எண்ணெய் போடுறதுக்கு கூட அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். கீழே அதுக்கு ஸ்டாண்டு வருது, மேலே வந்து லக்ஷ்மி அந்த விளக்கு வந்து உட்காந்த மாதிரி அந்த லோட்டஸ் ஃப்ளவரில் செம்மையாக இருக்குது இல்லைங்க பேட்டர்னு. யாரோ நல்லா சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வாஷ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அதுக்காக இப்போது மார்க்கெட்டில் நிறைய லிக்விட்ஸ் வருதுங்க க்ளீனாக பண்ணுறதுக்கு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து 275 grams இருந்துச்சுங்க. பேட்டர்ன் 2 பேர் சேர்த்து, 2 விளக்கு சேர்த்து. இதுவுமே ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, சில்வர். மேலே வந்து அம்மனோட ஃபேஸ் இருக்குது, நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். அம்மனோட உருவம் வச்சு பண்ணியிருக்காங்க அந்த ரவுண்டு இதில், லக்ஷ்மி அம்மா உருவம் மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்கள் சிங்கிளாக கேட்டால் இந்த மாதிரி விளக்கு கொடுக்க மாட்டாங்கங்க. இது வந்து பேர்னால பேராக தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில விளக்கு கண்டுட்டு இது மாதிரி 5 மூஞ்சி இருக்கிற மாதிரி விளக்கு தனியாக கூட இருக்குங்க. அதில் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். அம்மனோட அந்த ஸ்டாச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபேஸ் அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க. பூஜை சாமான் என்ன வேணும்னாலும் இருக்குங்க. பிரசாதம் கிண்ணி, பால் கிளாஸு, சாமிக்கு இந்த சுவி உருண்டை போடுறதுக்கு இப்போ அந்த எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்கங்க. அவ்வளோ மாடல்ஸ் இருக்குங்க. என்னென்ன பிரசாதம் பண்ணுவோமோ அதுக்கெல்லாம் கிண்ணி இருக்குங்க. இங்கே விளக்கு அழகழகாக பேராக இருக்குங்க. சிங்கிள் விளக்கு இருக்குது. தட்டை கூட பூஜை சாமானுக்கு தட்டை, சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு, பழம் வைக்கிறதுக்கு, நம்ம எல்லாத்துக்கும் பூஜையில் உட்காந்தா நம்மளுக்கு வெள்ளியில் தட்டை வேணும். அதுக்கு ஃபேன்சியாக இப்போ நார்மலாக ப்ளெயின் தட்டை இல்லாமல் நார்மலாக இது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வந்து கீழே வந்து ஸ்டாண்டு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. 50 கிராமில் இருந்து இருக்குங்க. இது வந்து குட்டி விளக்காக கூட 50 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1/2 கிலோ கிட்ட இருக்குங்க. 500 கிராம் கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எல்லா கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸில். இதில் மேக்கிங் சார்ஜ் எதுவும் வராது. எவ்வளோ கிராம் வெயிட் இருக்குது நம்ம அதுக்கு ரேட்டு நம்ம அங்கே கொடுத்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம வாங்க வேண்டியது தான். எவ்வளோ எல்லா கிராம்ஸ்லவும் இருக்குங்க. இதெல்லாமே பூஜை தட்டை சூப்பராக இருக்குது. பூஜைக்கு யூஸ் பண்ண வேண்டிய தட்டை தாங்க. இது எல்லாமே ப்ளைன், கீழே ஸ்டாண்டு வேண்டாம், அப்படியே இதுவாக வேணும்னா கூட ப்ளைனாக கூட இருக்குது. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லலிதா ஜுவல்லர்ஸில் கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் 1 by 1 போட்டுகிட்டே வரேன் டெய்லி. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னொரு 10 பேருக்கு அந்த யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னுட்டு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? பாய், டேக் கேர். ஒரு வாட்டி லலிதா ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். வரலட்சுமி நோம்புக்கு என்ன வேணுமான்னுட்டு சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. அம்மனோட பூஜை சந்தோஷமாக செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் போயிட்டு வாங்கட்டும். சூப்பராக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸ் லலிதா ஜுவல்லர்ஸில். சில்வர் கலெக்ஷன்ஸ் நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஓகே, டேக் கேர், பாய்.